சாம் கரன் இந்த ஹோல் மேட்சையும் அவரோட ஷோல்டர்ஸில் கேரி ஆன் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த மேட்ச்க்கான ப்ரிவியூவில் நான் சாம் கரனை ட்ராப் பண்ணிட்டு ரச்சின் ரவீந்திராவை நம்பர் 3 ஆடணும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் இந்த மேட்ச்சில் அவர் விளாண்ட விதம், அவர் செலிப்ரேட் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஸ்ட்ரைட்டாக ஏன் மூஞ்சிலேயே அடிச்ச மாதிரி இருந்தது. பட் அவங்க பண்ணதில் ஒரு நல்ல விஷயம் 19th ஓவரை சஹலுக்கு கொடுத்தது. அதில் தான் கேம் மாறிச்சு, அங்கே தான் அவங்க கேமையும் வின் பண்ணாங்க. அது ஒரு மச் பெட்டர் பேட்டிங் சர்ஃபேஸாக இருந்தாலும் அதுலேயும் அவரோட பால்ஸ் நின்று கிரிப் ஆகி டேர்ன் ஆச்சு அப்படின்னா இங்கே நம்ம கண்டிப்பாக ஒன் செகண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் சஹலுக்கான கிரெடிட்ஸை நம்ம கொடுத்தே ஆகணும். ஒரு பிரேவ் கால் அண்ட் போல்டு மூவ். பட் பத்திரானா அவர் இந்த ஸ்லிங் ஆக்ஷனை மட்டும் வச்சுட்டு நான் விக்கெட்ஸ் எடுத்துட முடியும், என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல. அவரோட பவுலிங்க்கு பின்னாடி எந்த ஒரு தாட் ப்ராசஸோ எந்த ஒரு திங்கிங்கோ இருக்க மாதிரி எனக்கு தெரியல. தீபக் கூடவே எதுக்கு மறுபடியும் 11th இருக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஒரு டெய்லண்டரை விட ரொம்பவே பத்தட்டிக்காக ஆடி இருக்காரு. இப்போல்லாம் பவுலர்ஸ் கூட அவரோட நிறைய ரன்ஸ் அடிப்பாங்க. விஜய் சங்கர் இந்த சீசனில் ஃபார் மோர் பெட்டராக ஆடி இருக்காரு. ஆனால் அவர் ஏன் ட்ராப் பண்ணாங்க, ஏன் அவர் பிளேயிங் லெவலில் எடுத்தாங்க அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை. அது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. பஞ்சாப் கையில் நலிவு போன கேமை நல்லா நங்கூரம் போட்ட மாதிரி ஸ்ட்ராங்காக சாலிடாக நிறுத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுவும் 7 பால் 5 விக்கெட் விட்டு ஆல் அவுட் ஆயிருக்காங்க அப்படின்னா சத்தியமாக அது யாருமே நம்ப மாட்டாங்க. சத்தியமாக இதை எனக்கு டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. நைட்டில் எனக்கு தூக்கமே வரல. ஸோ சிஎஸ்கே இங்கேருந்து இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்குது. பத்திரானாவும் அவரோட ஆக்ஷன் அண்ட் ரிலீஸ் பாயிண்ட் மேலே மட்டும் ரிலே பண்ணாமல் மற்ற ஸ்கில் செட்ஸையும் வளர்த்துக்கணும். மே 3 மாலை மரியாதைலாம் செஞ்சு அவங்கள நல்ல வழி அனுப்பி வைப்பாங்க போல. அடுத்த 2 சீசனும் இதே மாதிரி சிஎஸ்கேக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங் அண்ட் ஹார்ட் பிரேக்கிங் சீசன்ஸாக தான் இருக்க போகுது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கே vs பஞ்சாப் மேட்ச்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்சை பற்றி பேசணும், இந்த கேமை பற்றி பேசணும் அப்படின்னா இது அட்டர் நான்சென்ஸ்ன்னு சொல்கிறதா, ஸ்டூபிடிட்டின்னு சொல்கிறதா, க்ளவுனரின்னு சொல்கிறதா, ரிடிகுலஸ்ன்னு சொல்கிறதா, இல்லை சோக்கர்ஸ்ன்னு சொல்கிறதா, இல்லை வேறு டிக்ஷனரியில் இருக்க வேறு என்ன மாதிரியான மோசமான வார்த்தைகளை சேர்த்து போட்டாலும் இந்த கேமை கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு மோசமான கிரிக்கெட் ஆடிருக்காங்க. ஒரு ஸ்கூல் பாய்ஸ் பத்தட்டிக் கிரிக்கெட் ஆடிருக்காங்க. இந்த சீசனே கிட்டத்தட்ட அப்படி தான் ஆடிருக்காங்க. இந்த சீசனை பற்றியே நம்ம விட்டுருவோம். இந்த என்டையர் சீசனே நம்ம விட்டுருவோம். இதில் அவங்களுக்கு ரைட்டான பிளேயர்ஸ் இல்லை, சரியான காம்பினேஷன் அவங்களுக்கு செட் ஆகலை. அதனால் இந்த சீசன் அவங்களுக்கு ரொம்ப போரான சீசனாக தான் இருந்திருக்கு. அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஆனால் இந்த கேமு சிஎஸ்கே வெல் இன் கண்ட்ரோலில் இருந்த ஒரு கேம். அவங்க கையில் இருந்த கேமு ரொம்பவே மோசமான கிரிக்கெட் ஆடி லூஸ் பண்ணியிருக்காங்க. போன மேட்ச்சில் கூட சரி, ஸ்டார்டிங்கில் நிறைய விக்கெட்ஸ் போச்சு. எஸ்ஆர்எஸோட பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லாவே போட்டாங்க. அதுக்கப்புறம் பிரவீஸ் ஒரு சின்ன கேமியா ஆடி கொடுத்து சிஎஸ்கே மறுபடியும் கேமுக்குள்ளே கொண்டு வந்தார். அகைன் அவரோட விக்கெட் போனதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் பவுலர்ஸ் அகைன் நல்லாவே போட்டாங்க, விக்கெட்ஸ் எடுத்தாங்க, நல்லா டைட் லைன்ஸ் போட்டு கேம் அப்படியே ஸ்லோ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த கேமில் இதுலேயும் அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் விக்கெட்ஸ் போச்சு. காரானும் பிரவீஸும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு கேமை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் நல்ல டாமினேட்டிங் பொசிஷனில், மேட்ச் வின்னிங் பொசிஷனில் சிஎஸ்கே வச்சுருந்தாங்க. 19th ஓவரில் 184 for 5 இருந்து அடுத்து ஒரு 11 பால் தான் ஆடணும். அதில் 5 விக்கெட்டை விட்டு ஆல் அவுட் ஆயிருக்காங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறது எனக்கு புரியல. சத்தியமாக இதை எனக்கு டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. நைட்டில் எனக்கு தூக்கமே வரல. சத்தியமாக இது யாருமே நம்ப மாட்டாங்க. சிஎஸ்கே 184 for 5 இருந்து 190க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அதுவும் 7 பால் 5 விக்கெட் விட்டு ஆல் அவுட் ஆயிருக்காங்க அப்படின்னா சத்தியமாக அது யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் அப்படியே ஒரு க்ளவுனரி தான் சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக ஒரு கேம் அவேர்னஸே இல்லை, ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டே இல்லை. சஹல் ஒரு லெக் ஸ்பின்னர் ஒரு 19th ஓவர் போட்டுட்ருக்காரு. கேம் சிஎஸ்கேயோட கண்ட்ரோலாக நல்லாவே இருக்குது. சிவம் துபே அங்கே ஆல்ரெடி நாட் அவுட்டாக இருக்கார். இப்போலாம் சிஎஸ்கேயோட ஆப்போனன்ட் டீம்ஸ் துபே இருக்கார் அப்படின்னாலே அவருக்கு அகேன்ஸ்டாக இந்த லெக் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவங்களெல்லாம் கொண்டு வரதுக்கு யோசிக்கிறாங்க. ஸ்டில் அவர் 2023 அடித்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் ஆடுறதில்ல அப்படின்னாலும் அவர் இருக்கப்போ அவருக்கு அகேன்ஸ்டாக இந்த ஸ்பின்னர்ஸை கொண்டு வரதுக்கு நிறைய டீம்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கப்போ துபே அங்கே நாட் அவுட்டாக இருக்கார், நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருக்கார். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அவரை நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் வச்சுக்கிறது அவங்களுக்கும் வேணும், அதுதான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் தி மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் மிஸ்டர் தீபக் கூட அழகாக லாங் ஆஃபில் பாலை தட்டி விட்டு 2 ரன் எடுக்கிறாரு. அப்படியே அடுத்த 3 பாலும் ஒரு பவுண்டரிஸாக அடித்து தள்ளிடுற மாதிரி. அந்த பால் அவர் கொஞ்சம் யோசிச்சு சிவம் துபேக்கு ஒரு சிங்கிள் தட்டி கொடுத்திருந்தார் அப்படின்னா அது ஒரு பர்ஃபெக்டான மேட்சப். சிவம் துபேக்கு அகேன்ஸ்டாக ஒரு லெக் ஸ்பின்னர் போடுறது ஒரு பர்ஃபெக்டான மேட்சப். சிஎஸ்கேக்கு அது நிறைய ரன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு 2-3 பவுண்டரிஸ் அவரால் அடிச்சிருக்க முடியும். 2 பவுண்டரிஸ் இல்லைனாலும் கண்டிப்பாக அந்த 3 பாலில் சிவம் துபே ஒரே ஒரு பவுண்டரி அதை அடிச்சிருப்பாரு. சகலோட லைன் லென்த்தும் மாறி இருக்கும், சகலோட பிளானிங்கும் மாறி இருக்கும். சிஎஸ்கே கண்டிப்பாக அங்கே ஆல் அவுட் ஆயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு 10-15 ரன் சிஎஸ்கேக்கு எக்ஸ்ட்ராவாகவே வந்திருக்கும். அது சிஎஸ்கே அங்கே டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம கூட என்ன பண்ணார், அந்த பால் 2 ஆடினாரா, அதுக்கு அடுத்த பால் நேராக பாயிண்ட் கையில் பாலை தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்தவங்களும் டக்குன்னு அவுட் ஆகி 190க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அட்லீஸ்ட் சிவம் துபேவாவது கொஞ்சம் யோசிக்க வேணாவா? தீபக் கூட சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. அவர் எங்கே அனுப்புனாலும் பாலை டைம் பண்ணுறதுக்கு திணறிட்டு இருக்காரு. அப்புறமா அவரோட பேட்டிங்கையும் ஃபார்மையும் நம்பி எப்படி அவரை நம்பி அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாரு, அந்த 2வது ரன் ஓடினார் அப்படின்னு சத்தியமாக எனக்கு புரியல. அட்லீஸ்ட் அவராது அங்கே அந்த செகண்ட் ரன்னை டினை பண்ணி அவர் ஸ்ட்ரைக் எடுத்து ஆடி இருக்கணும். கண்டிப்பாக 1 or 2 பவுண்டரிஸ் அவரால் அடிச்சிருக்க முடியும். சிஎஸ்கேயோட கேம் மாறி இருக்கும். சுனில் கவாஸ்கர் சொல்கிற மாதிரி ஸ்டூபிட்னு சொல்லி டேபிளை தான் உடைக்கணும் போல.
நான் கூட இந்த மேட்ச்க்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ போடலான்னு நினச்சேன். சிஎஸ்கேக்கு இந்த சீசன் போயிடுச்சு, அவங்கள நிறைய கிரிட்டிசைஸும் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு கிரிட்டிசிசம் தேவையில்லை, நிறைய மோட்டிவேஷன் தான் தேவை. ஆஸ் அ ஃபேனாக நம்ம அவங்க கூட இருந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். திரிபாதி, ஹூடா இவங்களாம் மோசமான பிளேயர்ஸ் கிடையாது. திரிபாதி ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான், ஒரு நல்ல பிளேயர் தான். 100 ஐபிஎல் மேட்சஸ்க்கு மேலே ஆடி இருக்காரு. பூனே 2017 ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ் அவங்க ஃபைனலுக்கு போனதில் ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் தீபக் ஹூடா, அவரும் இந்தியாவோட வேர்ல்ட் கப் T20 ஸ்குவாடில் இருந்திருக்காரு. ஸ்குவாடில் மட்டும் இல்லை, பிளேயிங் லெவலையும் ஆடி இருக்காரு. ஒரு இன்டர்நேஷனல் T20 100 அடிச்சிருக்காரு. ஸோ இவங்களாம் மோசமான பிளேஸ் கிடையாது. இவங்களுக்கு விளையாட தெரியாமல் சரக்கு இல்லாமலாம் இல்லை, ஒரு ரஃபான பேஸில் போயிட்டு இருக்காங்க, ஒரு பேட் ஃபேஸில் இருக்காங்க. அப்படின்லாம் பாசிட்டிவாக ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தா, இங்கே பண்ணாங்க பாருங்க ஒரு கூத்து. சான்ஸே இல்லை. அந்த இடத்துல யார் இருந்ததுனாலும் சரி, விஜய் சங்கரோ, வன்ஷ்வேடியோ, ஈவன் அஸ்வின் அங்கே ஆடி இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஆடி இருப்பாங்க. சிவம் துபேக்கு சிங்கிள் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் சான்ஸ், அதுதான் டைம். ஆல்ரெடி பஞ்சாப் அங்கே ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்காங்க. பவர் பிளேக்கு அப்புறம் பஞ்சாப் சுத்தமாக கேமில் வரவே கிடையாது. சாம் கரனோட பேட்டிங் அவங்ககிட்ட ஆன்சரே கிடையாது. கேம் பஞ்சாப் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கை நழுவி போயிட்டுருக்கு. அந்த டைமில் கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேக் டு பேக் விக்கெட்ஸ், வெறும் 7 பால் 5 விக்கெட்ஸ் விட்டு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. பஞ்சாப் கையில் நலிவு போன கேமை நல்லா நங்கூரம் போட்ட மாதிரி ஸ்ட்ராங்காக சாலிடாக நிறுத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒன்று மட்டும் புரியவே இல்லை, தீபக் கூட எப்போ ஒரு ஃபினிஷர் ஆனார், ஒரு ஹிட்டர் ஆனார்? போன 2 கேம்லேயும் அவர் அந்த ரோலில் தான் அனுப்பியிருக்காங்க. தோனிக்கு அப்புறம் அவர் அனுப்பியிருக்காங்க. எப்போ அவர் அந்த மாதிரி ஒரு ஹிட்டர் ஆனார்னு சத்தியமாக எனக்கு புரியலை. இவங்க சாம் கரனையும் ஜடேஜாவையும் நம்பர் 3 நம்பர் 4 ஆடுறதுக்கான முக்கியமான காரணமே, இது மாதிரி எர்லியாக விக்கெட்ஸ் போகிறப்போ இவங்க கொஞ்சம் இன்னிங்ஸை ஸ்டடி பண்ணி அப்படியே கேமை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அந்த 12வது ஓவர் 15வது ஓவருக்கு அப்புறம் பின்னாடி வர பேட்ஸ்மேனுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் துபே, தோனி, ஹூடா இவங்களாம் வந்து அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸில் ஒரு சில பவுண்டரிஸ் அடித்து சிஎஸ்கேயோட ஸ்கோரை ஏற்றி ஒரு நல்ல ஸ்கோர், ஒரு பாஸ் ஸ்கோர் கிட்ட எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். எம்ஐ மேட்ச்லையும் இதை தான் பண்ணாங்க. ஜடேஜா வந்தோன்னா கொஞ்சம் ஸ்லோவாடினார், கடைசியில் ஒரு 50 அடிச்சார். ஆனாலும் அங்கே தேவையான ரன்ஸ் அடிக்க முடியல. எஸ்ஆர்எஸ் கேம்லேயும் அவர் அதே மாதிரி தான் வந்து ஸ்லோவாடினார். பவர் பிளேயில் ஒரு சில பவுண்டரிஸ் அடித்தார், பட் அவருக்கு அங்கே கிளிக் ஆகலை. சாம் கரனும் அங்கே ஃபெயில் ஆகிட்டார். இந்த மேட்ச்லையும் அதே மாதிரி ஜடேஜா வந்தார், இதில் கொஞ்சம் பெட்டராக வந்தோன்னு அடித்தார், ஒரு சில பவுண்டரிஸ் பவர் பிளே அடித்தார். அகெயின் ஸ்பின்னர் கிட்ட அவுட் ஆகிட்டு போயிருக்காரு. பட் சாம் கரன் இன்னும் 2 ஒரு ஆங்கரேஜ் போட்டு ஒரு செம்ம நாக் ஆடிருக்காரு. ஒரு எக்ஸப்ஷனல் இன்னிங்ஸ், ஒரு கிரேட் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. அந்த கிரவுண்டில், அந்த பிச்சில், அந்த மேட்ச்சில் மற்ற சிஎஸ்கே பேட்டர்ஸ்னால ஸ்கோர் பண்ணவே முடியல. ஈவன் பிரவிஸ் போன கேமில் சிஎஸ்கேயோட பெஸ்ட் பேட்ஸ்மேனாக இருந்தார், அவராலேயே அந்த மேட்ச்சில் டைம் பண்ண மாதிரி இந்த பிச்சில் டைம் பண்ண முடியல. பாலை டைம் பண்ணுறதுக்கு அவருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார். பட் சாம் கரன் சிங்கிள் ஹேண்டடாக இந்த ஹோல் கேமையும் ஹோல் இன்னிங்ஸையும் சிங்கிள் ஹேண்டடாக கேரி பண்ணிட்டு போயிருக்காரு. செம்ம நாக் ஆடினார், எல்லா பால்ஸையும் சூப்பராக ஆடினார். கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தார், 18th ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. மீதி ஒரு 2 ஓவர் தான் மிச்சம் இருக்குது. மீதி பேட்ஸ்மேன் வந்து அந்த 2 ஓவர் கரெக்டாக ஆடி இருந்தாலே ஒரு நல்ல ஃபினிஷாக இருந்திருக்கும். ஆனால் அதை கூட இவங்க கரெக்டாக பண்ணாமல் 4 பால் மிச்சம் வச்சு ஆல் அவுட் ஆகிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா எல்லைய கலெக்டரு வவுரி எரியுதுலே, வவுரி எரியுது. தீபக் கூடவே எதுக்கு மறுபடியும் 11th எடுக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. போன கேமில் எஸ்ஆர்எஸ் அகைன்ஸ்டாக ஒரு 20 ரன் அடிச்சார். அதை தவிர இந்த சீசனில் அவர் அடிச்ச ரன்லாம் எடுத்து பார்த்தா ஒரு டெய்லண்டரை விட ரொம்பவே பத்தட்டிக்காக ஆடி இருக்காரு. இப்போல்லாம் பவுலர்ஸ் கூட அவரோட நிறைய ரன்ஸ் அடிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கப்போ என்ன பேசிஸில், என்ன ட்ரஸ்ட்டில் அவர் 11th எடுக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. விஜய் சங்கர் இந்த சீசனில் ஃபார் மோர் பெட்டராக ஆடி இருக்காரு. திரிபாதி அண்ட் ஹூடாவை கம்பேர் பண்ணும்போது அவர் இந்த சீசனில் ஃபார் மோர் பெட்டராக ஆடி இருக்காரு. ஆனால் அவர் ஏன் ட்ராப் பண்ணாங்க, ஏன் அவர் பிளேயிங் லெவலில் எடுத்தாங்க அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை. அது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் வன்ஷ்வேடிக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா கூட அவர் டெஃபினட்டாக தீபக் ஹூடாவோட பெட்டராகவே ஆடிப்பார். சரி, நம்ம பேட்டர்ஸை கூட விட்டுருவோம். அங்கே அஸ்வின் ஆடி இருந்தார்னா கூட அவர் கண்டிப்பாக பேட்டிங்கில் ஸ்மார்ட்டாக ஆடிருப்பார், ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பார். பெரிய டிஃப்ரென்ஸ்னாலும் சின்ன டிஃப்ரென்ஸாக அவர் க்ரியேட் பண்ணியிருப்பார். தென் சேசிங்கில் செகண்ட் இன்னிங்ஸில் அவர் வான்கடையில் போட்ட மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போட்டு, சஹல் மாதிரி அவரும் ஒரு 80-85 கேஸில் ஸ்லோ பண்ணி போட்டிருந்தார் அப்படின்னா சிஎஸ்கே இந்த மேட்சை டெஃபினட்டாக வின் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருப்பாங்க. என்னடா ரொம்ப நாள் கழிச்சு நல்லா ஆடுறாங்களே, கொஞ்சம் நல்லா ஆடுற மாதிரி இருக்குது, ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருவாங்க போல், இது நமக்கு ஒரு ஆறுதல் வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா விவேக் நடுராத்திரியில் புலம்புற மாதிரி நம்மளை மேட்ச்சுக்கு மேட்ச் புலம்பு வச்சுட்டு இருக்காங்க நண்பர்களே. இங்கே நம்ம கண்டிப்பாக ஒன் செகண்ட் ஷேர் அண்ட் சகலுக்கான கிரெடிட்ஸை நம்ம கொடுத்தே ஆகணும். ஒரு பிரேவ் கால் அண்ட் போல்டு மூவ். எல்எஸ்சி கேம்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிஷப்பன், சிவம் துபே இருக்க வரைக்கும் ரவி பிஷ்ணா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சார். அவர் அதுக்கு முன்னாடி 3 ஓவர் ரொம்பவே சூப்பராக போட்டிருந்தார், எக்ஸலண்ட்டாக போட்டிருந்தார். ஆனாலும் அந்த ரன் சேஸில் அந்த ஒரு ஓவரை சிவம் துபே அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கு அவர் கொஞ்சம் யோசிச்சார். பட் இங்கே ஷேர் ஒரு பிரேவ் கால் எடுத்தார். சஹலை கொண்டு வந்து 19th ஓவர் போட வச்சார். தோனி, துபே 2 பேர் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. அப்போவும் 19th ஓவரை ஒரு லெக் ஸ்பின்னருக்கு கொடுத்தாரு. சஹல் அதுக்கு முன்னாடி 2 ஓவரும் நல்லாலாம் போடல, 2 ஓவர் 23 ரன் கொடுத்துருந்தாரு. ஆனாலும் அவங்க ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க, ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தாங்க. தோனியை ஸ்டாப் பண்ணணும், தோனிக்கு அகைன்ஸ்டாக ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தாங்க.
அண்ட் ஒரு பெரிய ரிவார்டும் அவங்களுக்கு கிடச்சிது. தோனியோட ஒரு பெரிய விக்கெட், அது கூடவே மற்ற 4 பேட்ஸ்மேனோட விக்கெட். அண்ட் அங்கேயே ஒரு 20 ரன்னை கம்மி பண்ணிட்டாங்க. சிஎஸ்கேக்கு சாலிடாக 20 ரன்னை கம்மி பண்ணிட்டாங்க. அண்ட் அங்கேயே பஞ்சாப் அந்த மேட்சையும் வின் பண்ணிட்டாங்க. சஹலோட அந்த ஓவர் போட்டு முடிச்ச உடனே நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டேன். பஞ்சாபும் சஹலும் சிஎஸ்கோட பேட்டிங்கில் ஒரு பெரிய பிரேக் லோட் அப்ளை பண்ணிட்டாங்க. சாலிடாக 20 ரன்னை கம்மி பண்ணிட்டாங்க. அண்ட் பஞ்சாப் இந்த டோட்டலை சேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சரியான மொமெண்ட்டும் கிடச்சிருச்சு. பிகாஸ் அவங்க பவர் பிளேக்கு அப்புறம் அந்த கேமில் சுத்தமாக இல்லவே இல்லை. சாம் கரன் கேம் எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டாரு. பஞ்சாப் சுத்தமாக கேமில் இல்லவே இல்லை. ஆனால் இந்த ஓவரில் சஹல் பஞ்சாபை கேமுக்குள்ளே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக மொமெண்டத்தையே மாற்றி விட்டார். அங்கேயே பஞ்சாப் அந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அண்ட் அகைன் சஹலோட பிரில்லியன்ஸ்க்கு இங்கே நம்ம அவர் பாராட்டி ஆகணும். அது ஒரு ஹை ப்ரெஷர் சிச்சுவேஷன். அந்த ஓவரில் மேட்ச் எப்படி வேணால் போயிருக்கலாம். ஈவன் சிஎஸ்கே கூட அது இன்னுமே சாதகமாக போயிருக்கலாம். ஆனாலும் ஒரு பிரேவாக வந்து ரொம்ப நல்லா போட்டார். நல்லா ஸ்லோ பண்ணி போட்டார். முக்கியமாக அட்டாக்கிங் லைன் நினச்சி போட்டார். தோனிக்கு போட்ட அந்த ஃபர்ஸ்ட் பால் மட்டும் தான் கொஞ்சம் வைடாக போட்டார். மற்றபடி அதுக்கப்புறம் அவர் போட்ட எல்லா பாலுமே நல்ல அட்டாக்கிங் லைனில் போட்டார். இதுக்கு முன்னாடி அவர் போட்ட அந்த 2 ஓவர்லையும் 85-90 கேஸில் போட்டிருந்தாரு. பட் இங்கே நல்லாவே ஸ்லோ பண்ணி போட்டிருக்காரு. எல்லாமே அண்டர் 80 கேஸில் போட்டிருக்காரு. அன்ஷுல் கம்போஸ் போட்டது மட்டும் தான் கொஞ்சம் குயிக்கராக போட்டார். மற்றபடி அந்த ஓவரில் பேட்ஸ்மேனுக்கு அவர் எதுவுமே கொடுக்கல. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டார். நல்லா ஸ்லோ பண்ணி போட்டார். 4 விக்கெட்டும் அந்த ஓவர்லேயே எடுத்தார். இந்த ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் எவர் ஹேட்ரிக்கையும் அவர் எடுத்திருக்காரு. ஈவன் தான் அது ஒரு பெட்டர் பேட்டிங் சர்ஃபேஸாக இருந்தாலும், இது வரைக்கும் சேப்பாக்கில் ஆடினதுலேயே அது ஒரு மச் பெட்டர் பேட்டிங் சர்ஃபேஸாக இருந்தாலும், அதுலேயும் அவரோட பால்ஸ் நின்று கிரிப் ஆகி டேர்ன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அவர் போட்ட பேஸ் தான் ரொம்ப பெரிய காரணம். அவரோட திங்கிங்கும் சரி, அவரோட எக்ஸிகியூஷனும் சரி, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பஞ்சாபும் இங்கே ரொம்ப சூப்பராக ஆடினாங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆர்சிபிஎம்ஐ மாதிரி அவங்க கிளினிக்கலாலாம் ஆடல. அவங்களும் இங்கே ஒரு சில மிஸ்டேக்ஸை பண்ணாங்க. ஓப்பனிங்கில் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. யான்சன் அர்ஷ்தீப் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது அவங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. தட் இஸ் ஓகே. பட் அவங்க அவுட் ஆனதுக்கப்புறம் 2 லெஃப்ட் ஹேண்டர் ஸ்ட்ரைக்கில் வந்துட்டாங்க. கரண் அண்ட் ஜடேஜா வந்துட்டாங்க. அப்போது 5th ஓவரில் உமர் சாயை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹர்ப்ரீத் பிராரை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பவர் பிளே முடிஞ்ச உடனே சஹலை கொண்டு வந்தாங்க. மேபி அவங்க உமர் சாயை நியூ பாலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். உமர் ஜாயும் அர்ஷ்தீப்பும் நியூ பாலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் உமர் ஜாய் ஒரு ஜென்யூன் ஸ்விங் பவுலர். பால் நியூவாக இருக்கும்போது தான் அவர் இன்னுமே டேஞ்சரஸாக இருப்பார், எஃபெக்டிவாக இருப்பார். 2 ரைட் ஹேண்டர்ஸும் க்ரீஸில் இருக்காங்க அப்படின்றப்போ அது இன்னுமே பெட்டரான மேட்சப்பாக இருந்திருக்கும். பால் அவரால் வெளியே எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராக பண்ணியிருக்க முடியும். யான்சன் அவரால் எந்த ஃபேஸில் வேணாலும் போட முடியும். ஓப்பனிங் ஸ்பெல் தான் இல்லாமல் 4th ஓவர், 5th ஓவர், 6th ஓவர் பவர் பிளேக்கு அப்புறமும் அவரால் போட முடியும். எல்லா ஃபேஸ்லையுமே அவரால் பெட்டராக எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஸோ அந்த சேஞ்சை அவங்க பண்ணியிருக்கலாம். பட் இவங்க உமர் ஜாயை 5th ஓவரில் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க. அப்போ பாலில் அந்தளவுக்கு ஸ்விங்கும் இல்லை. ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸும் உமர் ஜாயை கொஞ்சம் பெட்டராகவே ஈஸியாகவே ஆடிட்டாங்க. அண்ட் இங்கே மேக்ஸ்வெல் இல்லாதது அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய லாஸ். மேக்ஸ்வெல் இல்லாதனாலே இவங்க ரொம்ப ஏர்லியாகவே ஹர்ப்ரீத் பிராரையும் சகலையும் கொண்டு வர வேண்டியதாக போச்சு. அவங்களுக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை. ஜடேஜா ஹர்ப்ரீத் பிரார் ஓவரில் பேக் டு பேக் 3 பவுண்டரிஸ் அடித்தார். அதையும் மறுபடியும் சொதப்புற மாதிரி லென்த் பாலை கிண்டி காட் பிஹைண்ட் அவுட் ஆகிட்டு போயிருக்காரு. அகெயின் பத்தட்டிக் அண்ட் பத்தட்டிக் கிரிக்கெட். தென் மிடில் ஓவர்ஸில் சூரியன் ஷெட்கியை கொண்டு வந்தாங்க. அவரும் ரன்ஸை வாரி வழங்கினார். மேபி இவங்க ஹர்ப்ரீத் பிராரையோ இல்லை சகலியோவே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். இல்லை சப்போஸ் ஸ்ரேயஸ் ஐயர்கரோட ஸ்பின்னர்ஸ் மேலே கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா இவங்க மேபி சஷங்க் சிங்கை கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். சஷங்க் சிங் ஷெட்கியோட ஒரு மச் பெட்டர் பவுலர். இந்த மாதிரி பஞ்சாபும் ஒரு சில மிஸ்டேக்ஸை பண்ணாங்க. பட் அவங்க பண்ணதில் ஒரு நல்ல விஷயம் 19th ஓவரை சஹலுக்கு கொடுத்தது. அதில் தான் கேம் மாறிச்சு. அங்கே தான் அவங்க கேமையும் வின் பண்ணாங்க. இந்த ஸ்டோரியை நான் போஸ்ட் பண்ணப்போ நம்ம நண்பர்கள் ஒரு சில எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. இல்லை ப்ரோ 190 பார் ஸ்கோர் தான், சிஎஸ்கேவால் டெஃபரெண்ட்டாக இங்கே டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு ஆர்சிபி மேட்சோ இல்லை டிசி மேட்சோ விளையாட மாதிரி பிச்சில் இது ஒரு பார் ஸ்கோர். பட் இங்கே கண்டிப்பாக சிஎஸ்கே 20 ரன் கம்மி தான் அடிச்சிருக்காங்க. ஈவன் போன கேமில் கூட, போன எஸ்ஆர்எஸ் கேமில் கூட 190 பாசிபிள் தான். இங்கே டெஃபினட்டாக சிஎஸ்கே 20 ரன் ஷார்ட்டாக தான் அடிச்சிருக்காங்க. அந்த கடைசி 7-8 பால் சிஎஸ்கேக்கு இந்த கேமை காஸ்ட் பண்ணியிருக்கு. இது 40 மினிட்ஸ் ஆஃப் பேட் கிரிக்கெட் கூட கிடையாது. 1.1 ஓவர்ஸ் ஆஃப் ஒஸ்ட் கிரிக்கெட் அதுதான் சிஎஸ்கேக்கு இந்த கேமை காஸ்ட் பண்ணியிருக்கு. அண்ட் பஞ்சாபும் அதில் தான் எஸ்கேப் ஆயிருக்காங்க. என்னோட ஒப்பீனியனில் இந்த மேட்ச்சில் கேம் சேஞ்சர் அப்படின்னா நான் சஹலை சொல்ல மாட்டேன், சாம் கரனை தான் சொல்லுவேன். பிகாஸ் அவர் தான் சிஎஸ்கேக்கும் பஞ்சாபோட விக்டரிக்கும் நடுவில் நின்றுட்டு இருந்தார். இந்த பிச்சில் இந்த மேட்ச்சில் ஒரு பிரில்லியன்ட் மாஸ்டர் கிளாஸ், பேட்டிங் மாஸ்டர் கிளாஸை ஷோகேஸ் பண்ணியிருக்காரு. இந்த பிச்சில் எப்படி பேட்டிங் ஆடணும் அப்படின்றத காமிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங்குமே ரொம்ப நல்லா போட்டார். ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொடுத்துருக்காரு. அவரோட இன்னிங்ஸ் அவர் ஸ்டார்ட் பண்ண விதமும் நல்லாவே இருந்தது. நிறைய நல்ல ஷாட்ஸ் ஆடினார், நல்ல புல் ஷாட்ஸ் ஆடினார். அந்த மிட் விக்கெட்டுக்கும் லாங் ஆன்கோ இருக்க கேப்பில் நிறைய நல்ல ஷாட்ஸ் ஆடினார். அவர் அடிச்ச சிக்ஸஸுமே ரொம்ப அத்தரேட்டிவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டெலிகேட் ஷாட்ஸும் ஆடினார். அந்த ஃபைன் லெக்கில் அந்த ஒரு டேப் ஷாட் ஆடினார். அது ஃபைன் லெக்கும் டீப் ஸ்கொயர் லெக்கும் இந்த கேப்பில் செம்மையாக போச்சு. அந்த மாதிரி அவர் ஆடின ஷாட் எல்லாமே ஐ கேச்சிங்காக இருந்தது. தென் ஷெட்கே ஓவரில் 26 ரன் ஸ்கோர் பண்ணார். அது சிஎஸ்கேயோட ரன் ஸ்கோரிங் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிச்சு. இந்த மாதிரி இந்த மேட்ச்சில் அவர் மட்டும் தனி பிச்சில் ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்தது.
பட் ஒரு ஸ்டேஞ்ச் டிஸ்மிசல், அந்த பால் எங்கே பட்டுச்சு எப்படி போச்சுன்னு தெரில. கீப்பர் மட்டும் தான் அப்பீல் பண்ணார், பவுலர் கூட அதுக்கு அப்பீல் பண்ணல. பட் இவரே திரும்பி போயிட்டாரு. அது எங்கே பட்டுச்சு எப்படி எட்ஜாச்சுன்னு கூட நமக்கு தெரியல. அது நான் லைவ்ல பார்த்துக்கப்போ உடனே ஆட் போட்டாங்க. தென் அதுக்கப்புறம் தோனி வந்தோடனே கேமரா ஃபுல்லாக தோனியை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே எட்ஜாச்சு எங்கே பட்டுச்சுன்னு ரிப்ளை கூட காட்டல. ஒரு ஸ்டேஞ்சான டிஸ்மிசல். தென் சிஎஸ்கே ஓப்பனர்ஸும் இங்கே பாலை டைம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. டெவால் பிரேவிஸ் அவரும் பாலை டைம் பண்ணுறதுக்கும் மிடில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார். பட் சாம் கரன் ஹி வாஸ் ஸோ சப்ளைம். ஒரு கிரேட் நாக்கிங் ஆடி கொடுத்துருக்காரு. இந்த மேட்ச்க்கான ப்ரிவியூவில் நான் சாம் கரனை ட்ராப் பண்ணிவிட்டு ரச்சின் ரவீந்திராவை நம்பர் 3 ஆடணும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் இந்த மேட்ச்சில் அவர் விளாண்ட விதம், அவர் செலிப்ரேட் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஸ்ட்ரைட்டாக ஏன் மூஞ்சிலேயே அடிச்ச மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல், கிளாஸி அண்ட் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் நாக்ஸை சாம் கரன் இங்கே ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு. சப்போஸ் சாம் கரன் இந்த மேட்ச்சில் அந்த மாதிரி ஆடல அப்படின்னா மேபி சிஎஸ்கே அகைன் ஒரு 130-140 சீப்பாக ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. பட் சாம் கரன் இந்த ஹோல் மேட்சையும் அவரோட ஷோல்டர்ஸில் கேரி ஆன் பண்ணிட்டு போயிருக்காரு. சிஎஸ்கே மட்டும் எண்டில் அந்த மாதிரி ஜோக் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இது நிஜமாவே ஒரு நல்ல வின்னாக இருந்திருக்கும், ஒரு நல்ல கம்பேக்காக இருந்திருக்கும். நமக்கும் இது ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கும். தென் சிஎஸ்கேயோட ஓப்பனர்ஸ்க்கு என்ன தான் ப்ராப்ளம்னே தெரியல. இனிஷியலாக கொஞ்சம் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்விங் ஆகிற பாலாக நல்லாவே நெகோஷியேட் பண்ணாங்க. அந்த அவுட் சைட் ஆஃப் போகிற பால், டாப் ஆஃப் ஆப்ஷன் போகிற பால், அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே நெகோஷியேட் பண்ணாங்க, நல்லாவே ஆடினாங்க. பட் 2 ஃபால் ஷாட் ஆடி அவங்களும் அவங்களோட விக்கெட்ஸை விட்டுருக்காங்க. ஷேக் ரஷீத் ஒரு அன்யூஷுவல் ஷாட் ஆடினார். அது அவரோட கேமே கிடையாது, அவரோட ஸ்ட்ரோக் பிளேவே கிடையாது. அவர் ஒரு நல்ல டைமர் ஆஃப் த பால், த்ரூ த லைன் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். பட் அவர் ஏன் அந்த மாதிரி ஒரு ஃபால் ஷாட் ஆடினார் அப்படின்னு தெரியல. தென் ஜடேஜாவை நம்பர் 4 அனுப்பவே கூடாதுன்னு சொன்னேன். அகைன் நீங்கள் நம்பர் 4 தான் அனுப்புனாங்க. அவர் வந்தவுடனே ஒரு சில பவுண்டரிஸ் அடித்தார். பட் அதுலேயும் எந்த பயனும் இல்லை. அவரும் ரொம்ப மோசமாக, ரொம்ப போராக அவுட் ஆகிட்டு போயிருக்காரு. ஸோ அதுவும் அகைன் ஃப்ளாப்பு தான். டெவல் பிரேவிஸ் இங்கே சாம் கரனை நல்லாவே சப்போர்ட் பண்ணார். அவரும் ஒரு ஹேண்டி 30+ நாக் இங்கே ஆடி கொடுத்துருக்காரு. அவரும் ஒரு சில பெரிய ஷாட்ஸ் ஆட பார்த்தாரு. பட் அவரால் மிடில் பண்ண முடியல, டைம் பண்ண முடியல. சாம் கரனுக்கு நிறைய ஸ்ட்ரைக் கொடுத்தாரு, நல்ல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணார். இதை தான் சிஎஸ்கே மிடில் ஓவர்ஸில் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதை இங்கே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிவர்சிங் டெலிவரி, ஓமர்ஸாய் அந்த பால் ரொம்பவே நல்லா போட்டார். அவுட் சைட் ஆஃப்லேருந்து நல்லா நிப் பேக் ஆகி டாப் ஆஃப் ஆப்ஷனுக்கு வந்தது. அதில் தான் டெவல் பிரேவிஸ் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் சிவம் துபே வந்தார். அவருக்கு நிறைய ஸ்ட்ரைக் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் அந்த 19th ஓவர் கேஓஸ் நடந்தது. அதை பற்றி நான் அகைன் பேசி வெக்ஸாக விரும்பல. சிஎஸ்கே 190க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. பேக் டு பேக் கேம்ஸில், கன்சிக்யூட்டிவ் கேம்ஸில் சேப்பாக்கில் சிஎஸ்கே ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. இது ஒரு நல்ல ரெக்கார்ட் கிடையாது, ஒரு மோசமான ரெக்கார்ட். எம்ஐ கூட 30 ரன் ஷார்ட்டாக அடித்தாங்க. எஸ்ஆர்எச் கூடயும் 20 ரன் ஷார்ட்டாக அடித்தாங்க. இங்கே பஞ்சாப் கூடயும் 20 ரன் ஷார்ட்டாக அடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்த கேம் ஆர்சிபி, அவங்க கூடயும் 20 ரன் ஷார்ட்டாக அடித்து அவங்கள ஃபஸ்ட் டீம் டு குவாலிஃபையாக, போன வருஷம் எப்படி மே 18ஆம் தேதி அவங்கள பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபையாக வச்சு அனுப்பி வச்சாங்களோ அதே மாதிரி இந்த வருஷம் மே 3ஆம் தேதி மாலை மரியாதைலாம் செஞ்சு அவங்கள நல்ல வழி அனுப்பி வைப்பாங்க போல். தென் செகண்ட் இன்னிங்ஸில் கலீல் அகமது நல்லாவே ஸ்டார்ட் பண்ணார், நிறைய டாட் பால்ஸ் போட்டார். இந்த மேட்ச்சில் மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் இந்த ஐபிஎல் சீசன் நிறைய டாட் பால்ஸ் போட்டிருக்காரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பவர் பிளேயில் போட்டிருக்காரு, அது ரொம்ப பெரிய விஷயம். பட் அவருக்கும் அவரோட எஃபர்ட்ஸ்க்கும் சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. அன்ஷுல் கம்போஜும் இங்கே நிறைய ரன்ஸ்க்கு போயிருக்காரு. ஜடேஜா, நூர் அகமது அவங்களும் கொஞ்சம் ரன்ஸ்க்கு இங்கே போயிருக்காங்க. இவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேருந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கணும். அங்கே பிச் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு, அங்கே இருக்க பவுலர்ஸ் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இவங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். சஹல் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அந்த 19th ஓவர்லேருந்து விக்கெட்ஸ் எடுத்தார், 4 விக்கெட்ஸ் எடுத்தார் அப்படின்னா அவர் நிறைய ஸ்லோ பண்ணி போட்டார். அவரும் அந்த 85-90 கேஸில் போட்டப்போ அவரும் ரன்ஸ்க்கு போயிருக்காரு. பட் அவர் 80 கிலோமீட்டர்ஸோட கம்மியாக ஸ்லோ பண்ணி போட்டப்போ தான் அவரை டைம் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு, அவருக்கு விக்கெட்ஸ் வந்தது. ஈவன் சாம் கரன் கூட இங்கே 80 km/h ஸ்பீடில் போட்டிருக்காரு. அதை டைம் பண்ணுறது பஞ்சாபோட பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ஒரு டாஸ்காக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸ் ஜடேஜா 100 km/h ஸ்பீடில் போடுறாரு, 95+ km/h ஸ்பீடில் போடுறாரு. அப்புறம் எப்படி பால் கிரிப் ஆகும், டர்ன் ஆகும்? பஞ்சாபோட பேட்ஸ்மேன் இங்கே ரொம்ப நல்லா ஆடி இருக்காங்க, ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க, ரொம்ப கால்குலேட்டிவாக ஆடி இருக்காங்க. பிரப்சிம்ரன் அண்ட் பிரியன் ஷாரியா நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தாங்க. 2 பேரும் ரொம்ப கசமசன்லாம் ஆடாமல், ரெக்லஸ் ஆடாமல், பாலோட மெரிட்க்கு ஏற்ற மாதிரி ஆடினாங்க. ஒரு சில பவுண்டரிஸ் அடித்தாங்க. பிரியன் ஷாரி அவுட் ஆனதுக்கப்புறம் பிரப்சிம்ரன் இன்னுமே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். பிகாஸ் இங்கே புதுசாக ஒரு பேட்ஸ்மேன் உடனே அடிக்க முடியாது, அவங்க பாலை டைம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ ஒரு விக்கெட் போன உடனே பிரப்சிம்ரன் அட்டாக் பண்ண ஆரம்பித்தார். ஸ்ரேயஸ் ஐயரும் வந்தவுடனே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு, பிச் எப்படி பிஹேவ் பண்ணுது, கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத அசஸ் பண்ணுறதுக்கு அவரும் கொஞ்சம் பால்ஸ் டைம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க ஸ்பின்னர்ஸை ரொம்ப நல்லா நெகோஷியேட் பண்ணாங்க, நிறைய சிங்கிள்ஸ் அண்ட் டோஸ் கன்வெர்ட் பண்ணாங்க, பேட் பால்ஸ் எல்லாத்தையுமே பவுண்டரிஸாக கன்வெர்ட் பண்ணாங்க. அந்த ரெக்வயர்ட் ரன் ரேட்டை ரொம்ப க்ளோஸராகவே, எவ்வளோ க்ளோஸராக போக முடியுமோ அவ்வளோ க்ளோஸராக அந்த ரன் ரேட் அப்படியே ரன் ஃப்ளோ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. தென் பிரப்சிம்ரன் ரொம்ப நல்லா ஆடி அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணார். ஒரு ரன் சேஸில் ஒரு நல்ல நாக், நல்ல 50 அடிச்சு கொடுத்துருக்காரு. அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் அகைன் அவர் இன்னுமே அட்டாக் பண்ண ஆரம்பித்தார். பிகாஸ் அதுக்கப்புறம் ஒரு நேகல் வதேரா, சசங் சிங் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படலாம், அவங்க டைம் பண்ணுறது கொஞ்சம் டைம் தேவை. அண்ட் மேபி அவங்க டைம் பண்ணாமல் விக்கெட்ஸை விட்டாங்கன்னா அது சிஎஸ்கேக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும், அதை நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ரேயஸ் ஐயர் இன்னும் ப்ராமினெண்ட்டாக சிஎஸ்கே பால்ஸ் அட்டாக் பண்ண போனார். ரொம்ப நல்லா ஆடிருக்காரு, இங்கே பியூட்டிஃபுல்லாக ஆடிருக்காரு. அவரோட இன்னிங்ஸையும் சரி இந்த சேஸையும் சரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த கேமை இந்த டோட்டலை கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி வின்னும் பண்ணியிருக்காங்க.
கூடோஸ் டு தேம். பஞ்சாப் அவங்க பேட்டிங் பண்ண விதத்துக்கு தே டிசர்வ் டு வின் திஸ் கேம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி மேட்சஸில் அவங்களோட பேட்டிங்கில் ஒரு சில கொலாப்சஸ் இருந்திருக்கு. பட் இந்த கேமில் அவங்க அதை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கால்குலேட்டடாக ஆடிருக்காங்க, ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடிருக்காங்க. கம்ஃபர்டபுளாக இந்த கேமை வின் பண்ணி சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. kudos to them and appreciations to them. Then again CSK அவங்களோட ஃபீலிங்கில் ரொம்ப மோசமாக இருக்காங்க, படு மோசமாக பண்ணுறாங்க, மட்டமான ஃபீலிங் பண்ணுறாங்க. ஷிவம் துபே டீப்பில் நிற்கிறாரு, ஆனால் அந்த ஒரு கேட்ச் வந்து அதை ஓடி போய் ட்ரை கூட பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு சில முக்கியமான மேட்சஸில் அதெல்லாம் ட்ரை பண்ணணும், அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணணும், அதெல்லாம் விக்கெட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஷிவம் துபே அதுக்கு ட்ரை கூட பண்ண மாட்டேங்கிறாரு. அந்தளவுக்கு மோசமான ஃபீலிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பால் அது பவுண்டரிக்குள்ளே பிச்சாகி தான் போச்சு. அதை தேர்ட் அம்பையர் செக் பண்ணி பவுண்டரின்னு சிக்னல் பண்ணுறாரு. ஆனால் ஷிவம் துபே அதுக்கு முன்னாடி 6 ரன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒவ்வொரு ரன்னும் இம்பார்ட்டன்ட்டு, அந்த ஒவ்வொரு ரன்னையும் எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் அசால்ட்டாக இந்த 2 ரன் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. தென் பத்தியானாவை பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. அவர் பவுலிங் தான் ஒழுங்காக போட மாட்டேங்கிறாரு அப்படின்னா ஃபீலிங்கில் படு மோசம். ஆல்ரெடி அவர் தேர்ட் மந்த் ஃபைனலில் ஒழிச்சு தான் வைக்கிறாங்க. அங்கே அட்லீஸ்ட் ஃபீலிங் கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு பார்த்தா அங்கேயும் சொதப்பிட்டு இருக்காரு. கேட்சும் பிடிக்க மாட்டேங்கிறாரு, பாலை தடுக்க கூட மாட்டேங்கிறாரு. ஒரு ரிவர்ஸ் ஷிப் ஷாட்டு மிஸ்டேக் ஆகி ஸ்லோவாக தான் வருது. அதையும் எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு பால் அவரை தாண்டி போனதுக்கப்புறம் ஓடி போய் பிடிக்க பார்க்குறாரு. அதுலேயும் ஒரு பவுண்டரி போயிடுச்சு. பிரப்சிம்ரனோட ஒரு கேட்சையும் விட்டார். இந்த மாதிரி ஒரு பண்ணுறது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ரொம்ப பூர் அண்ட் லேசி ஃபீலிங் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பத்திரானாவை 11th ஆடுறதுக்கான முக்கியமான காரணமே அவரோட பவுலிங் தான். அதுக்காக தான் அவர் 13 கோடி கொடுத்து ரீட்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இந்த சீசனில் அவரோட பவுலிங் ரொம்ப பூராக இருந்திருக்கு. 10.5 எக்கனாமியில் போட்டிருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் சாலிடாக 40+ ரன்ஸ் கொடுத்துட்றாரு. வி அண்டர்ஸ்டாண்ட் அவரோட ஆக்ஷனை மாற்றிருக்காரு. அவரோட ரிலீஸ் பாயிண்ட் கொஞ்சம் மேலே போயிருக்கு. அவரோட சைட் ஸ்ட்ரெயின், அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அவரோட ஆக்ஷனை மாற்றிருக்காரு. தட் இஸ் ஓகே, அது நம்மளுக்கு புரியுது. ஆனால் மலிங்கா இதுக்கு முன்னாடி அவரும் ஸ்லிங்கி ஆக்ஷனில் தான் போடுவார். அவரும் இந்த மாதிரி கொஞ்சம் ஹை ரிலீஸ் பாயிண்டில் தான் போடுவார். ஸ்லிங்கி ஆக்ஷனாக இருந்தாலும் அதிலே கொஞ்சம் ஹை ரிலீஸ் பாயிண்டில் தான் போடுவார். ஆனால் மலிங்கா அவரோட ஸ்லிங்கி ஆக்ஷனால் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது கிடையாது. அவர் ஒரு கிளவர் பவுலர். அவரால் அந்த ஸ்லிங்கி ஆக்ஷன்லேயே பாலை ஸ்விங் பண்ண முடியும். ஸ்லோவர் பால்ஸ் போடுவார், ஃபாஸ்ட்டாக போடுவார், பேட்ஸ்மேனோட ஹெட்லேருந்து டோ வரைக்கும் எங்கே வேணால் போடுவார். நிறைய யாக்கர்ஸ் நெயில் பண்ணுவார், பவுன்சர்ஸும் நெயில் பண்ணுவார், ஸ்லோ யாக்கர்ஸும் போடுவார், நல்லா மிக்ஸ்அப் பண்ணி போடுவார், நல்ல வேரியேஷன்ஸோடு போடுவார், கேமை நல்லா ரீட் பண்ணுவார், பேட்ஸ்மேனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார், கேமோட சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போடுவார். அதனால தான் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். அதனால தான் அவரால் அவர் விக்கெட்ஸ் எடுக்க முடிஞ்சது. பட் பத்திரானா அவர் இந்த ஸ்லிங் ஆக்ஷனை மட்டும் வச்சுட்டு நான் விக்கெட்ஸ் எடுத்துட முடியும், என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல. அவரோட பவுலிங்க்கு பின்னாடி எந்த ஒரு தாட் ப்ராசஸோ எந்த ஒரு திங்கிங்கோ இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இவர் பவுலிங் போட வந்தார் அப்படின்னாலே அவரோட ஸ்பெல்லில் அந்த ஃபஸ்ட்டு பாலை டவுன் தலக்கு ஒரு வைடோடு தான் ஆரம்பிக்கிறாரு. அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. ஏன் ஃபஸ்ட்டு பால் யாக்கர் தான் போடணுமா, அதுவும் டவுன் தலக்கு வைடாக தான் போடணுமா? இந்த சீசன் ஃபுல்லாகவே இவர் இப்படி தான் போட்டிருக்காரு. எல்லா மேட்ச்லையும் அவரோட ஸ்பெல்லை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டவுன் தலக்கு வைடோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மற்றபடி முக்கால்வாசி ஃபுல்லர்லேருந்து தான் போடுறாரு. அதையும் பேட்ஸ்மேன் ஈஸியாக ஆடிடுறாங்க. அப்படி பேட்ஸ்மேன் அதை டவுன் தக்கணும் 6 அடிச்சதுக்கப்புறமும் அடுத்த பாலும் மறுபடியும் வந்து அதே ஃபுல்லர்லேருந்து தான் போடுறாரு. ஹார்ட்லி அப்பப்போ கொஞ்சம் ஸ்லோவர் பால்ஸ் போடுறாரே தவிர மற்றபடி இவரோட பவுலிங்கில் பெருசாக சேஞ்சஸ்னு எதுவுமே கிடையாது. இந்த சீசனில் அவர் ஒரு நல்ல பவுன்சர் போட்ட மாதிரி எனக்கும் ஞாபகமே இல்லை. இவரோட பவுலிங்கை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுன்னா, இவர் மேட்ச்சில் வந்து போடுற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏதோ இவரோட ஆக்ஷன் இவர் புதுசாக மாற்றிருக்காரு. அதில் இவர் யாக்கர் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கான ப்ராக்டிஸை இங்கே மேட்ச்சில் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதில் ஒரு சில பால் யாக்கராக விழுகுது, ஒரு சில பால் ஃபுல் டாஸாக போகுது, ஒரு சில பால் ஃபுல்லரில் தான் விழுகுது. அப்படிங்கிற மாதிரி தான் இவரோட பவுலிங் இருக்கே தவிர இவர்கிட்ட ஒரு கேம் பிளானும் கிடையாது. இவரோட பவுலிங்லையும் சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. நேத்தன் எலிஸ் இப்போ கரண்ட்லி பத்திரானாவோட மச் மோர் பெட்டர் பவுலர். அவர் ஒரு சில நல்ல வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. அவரால் எந்த ஃபேஸ் ஆஃப் த கேம்லையும் போட முடியும். அவரோட வேரியேஷன்ஸை பிக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ டெஃபினட்டாக நேத்தன் எலிஸ் அவங்க இந்த மேட்ச்சில் ஆடிருக்கணும். அண்ட் இனி அப்கமிங் கேம்ஸ்லேயும் அவங்க நேத்தன் எலிஸை தான் ஆடணும். பத்திரானா சிஎஸ்கேவோட அந்த 2023 சக்ஸஸில் ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்போ இருந்த அளவுக்கு இப்போ போடுறது கிடையாது. இப்போ அவரோட ஆக்ஷன்லையும் சரி அவரோட பவுலிங்லையும் சரி அவருக்கு பெரிய கண்ட்ரோலே கிடையாது. அப்படிங்கிறப்போ அவர் இந்த 11th இந்த ஐபிஎல்ல ஆடவே முடியாது. ஸோ இவங்க கண்டிப்பாக இனி அப்கமிங் இயர்ஸில் நேத்தன் எலிஸை தான் ப்ரிஃபர் பண்ணணும். அவர் தான் இவங்க ஆடணும். ஒன்ஸ் பத்திரானாக்கு அந்த கண்ட்ரோல் கிடச்சிருச்சு, அவர் பழைய மாதிரியே போடுறாரு, அவரோட பவுலிங் அவரோட ஆக்ஷனில் அவரோட அந்த புது ஆக்ஷனில் அவருக்கு அந்த பழைய கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அவரால் மறுபடியும் இந்த ஐபிஎலுக்கும் இந்த 11th வர முடியும். இந்த பத்திரானாவை நான் பார்க்குறப்போ எனக்கு டிராகன் படத்தில் வர மாதிரி ஒரு ஸ்கூல் டாப்பர் காலேஜில் போய் ஸ்பாயில் ஆன மாதிரி தான் எனக்கு தெரியுது. 2023 ஐபிஎல்ல ஹி வாஸ் ஸோ ஃபினாமினல். ரொம்ப எக்ஸலண்ட்டாக போடுவார், நிறைய சேஞ்சஸ் போடுவார், அந்த ஸ்லோவர் பால், யாக்கர், பவுன்சர் இது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக நெயில் பண்ணுவார். ஆனால் இப்போ அதில் ஒரு 10% கூட கிடையாது. ரொம்ப பூராக பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக பண்ணிகிட்ருக்காரு. மேபி சிஎஸ்கே இந்த அப்கமிங் மினி ஆக்ஷனில் அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவருக்கு ஸ்பெண்ட் பண்ண அந்த 13 crores இவர் கூட சேர்த்து இன்னொரு நல்ல பவுலரையோ இல்லை இன்னொரு நல்ல டிஸ்ட்ரக்டிவ் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனையோ கூட இவங்க எடுக்கலாம். பட் அதுவும் எவ்வளோ சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் மினி ஆக்ஷனில் கண்டிப்பாக மற்ற டீம் சிஎஸ்கேக்கு ப்ரைஸ் ஹைக் பண்ணி விடுவாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஹார்ட் டைம் ஃபார் சிஎஸ்கே வித் பத்திரானா.
பத்திரானாவும் அவரோட ஆக்ஷன் அண்ட் ரிலீஸ் பாயிண்ட் மேலே மட்டும் ரிலே பண்ணாமல் மற்ற ஸ்கில் செட்ஸையும் வளர்த்துக்கணும். பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி போடணும், கிரவுண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஆக்ஷன் அண்ட் bowling மேலே அவர் கண்ட்ரோல் கெயின் பண்ணணும். தென் பேட்ஸ்மேனை அவரோட வேரியேஷன்ஸ் வச்சு டிசீவ் பண்ண பார்க்கணும். பட் பத்திரானா அதை பண்ண மாட்டாங்கிறாரு. அண்ட் சிஎஸ்கேனாலையும் பத்திரானாவை தாண்டி வேறு ஆப்ஷன்ஸ் பார்க்க முடியல, அவரை தாண்டி மூவ் ஆன் ஆகி போக முடியல. அப்படின்னா அடுத்த 2 சீசனும் இதே மாதிரி சிஎஸ்கேக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங் அண்ட் ஹார்ட் பிரேக்கிங் சீசன்ஸாக தான் இருக்க போகுது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. தென் டெவால் பிரேவிஸ் அவர் ஃபீல்டிங்கில் ரொம்ப ஆக்ரோபேட்டிக்காக பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் இந்த டீமோட மோரல், கான்ஃபிடென்ஸ், டீம் ஸ்பிரிட் இது எல்லாத்தையுமே அவரோட ஃபீல்டிங்கை வச்சு அப்லிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே அதே மாதிரி ஒரு கிரேட் கேட்ச் பிடிச்சாரு. சஷிங் சிங்கோட அந்த ஒரு கேட்சை ரொம்ப பிரில்லியண்ட்டாக பிடிச்சாரு. அவரோட எஃபர்ட்ஸை நம்ம இங்கே அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். பட் டீப் டவுன் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, கிரிக்கெட் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு கிரே ஏரியா தான் விச் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட். என்ன ப்ரோ சொல்கிறீங்க புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேவிஸ் பிடிச்ச இந்த கேட்சில் இருக்க லாவை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபீல்டர் ஒரு பாலை பிடிக்கிறப்போ அவர் அந்த பால் கூட ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பண்ணுற வரைக்கும் அவர் பவுண்டரிக்கு வெளியே போகக்கூடாது. அவருடைய அந்த பால் கூட ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பாலை ஏரில் தூக்கி போட்டுட்டு அவர் பவுண்டரிக்கு வெளியே போகலாம். பட் அவர் அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணுறப்போ அகைன் பவுண்டரிக்குள்ளே வந்து தான் அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் அது ஃபேர் கேட்ச் அப்படின்னு தான் கிரிக்கெட்லாம் சொல்லுது. இது ஒரு ஃபீல்டர் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ ஓகே, அதாவது அந்த பாலை பவுண்டரிக்குள்ளேயே பிடிச்சிடுறாரு. அந்த பாலோட மொமெண்டம்னால அவருக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகுது, மேபி பவுண்டரிக்கு வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியுது. அதனால் அவர் அந்த பாலை தூக்கி போட்டுட்டு வெளியே போய் பவுண்டரிக்கு வெளியே போய் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிட்டு அவர் கண்ட்ரோல் கிடச்சதுக்கப்புறம் திருப்பி மிட் ஏர்லேயே அந்த பாலை பிடிச்சிட்டு பவுண்டரிக்குள்ளே வராரு. இல்லைனா பவுண்டரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பாலை பிடிச்சி அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா அது ஒரு கிரேட் எஃபர்ட், ஃபேர் இனஃப், அது ஓகே. பட் பவுண்டரி ரோப்ஸ்க்கு வெளியே மல்டிபிள் டைம்ஸ் ஜகல் பண்ணிவிட்டு அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் அன்ஃபேராக தான் இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் அந்த ஃபீல்டர் அந்த பால் கூட ஃபர்ஸ்ட் கான்டாக்டை பவுண்டரிக்குள்ளே பண்ணிட்டாரு அப்படிங்கிறனால அவர் தேவைப்படுற நேரம் வெளியவே இருந்துட்டு தேவைப்படுற தூரம் போயிட்டு மல்டிபிள் டைம்ஸ் மிட்டரில் ஜம்ப் பண்ணி அந்த பாலை பிடிச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து பவுண்டரி ரோப்ஸ்க்குள்ளே வந்து கேட்ச் பிடிச்சி அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா ஆஸ் பர் ரூல்ஸாகவே இது இருந்தாலும் இது எனக்கு கொஞ்சம் அன்ஃபேராக தான் படுது. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் பிக் பாஸ் லீக்லையும் நடந்திருக்கு. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பால் பவுண்டரி தாண்டி நல்லாவே போகுது, அதை ஒரு ஃபீல்டர் ஜம்ப் பண்ணி லீப் பண்ணி பிடிக்கிறாரு, அதை ஸ்டாப் பண்ணுறாரு, திருப்பி அதை உள்ளத்துக்கு போடுறாரு அப்படின்னா அது ஓகே. அந்த மாதிரி அவர் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஒரே ஒரு டைம் மட்டும் பவுண்டரிக்கு வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே வந்து அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணிடுறாரு அப்படின்னா அது ஓகே. அதை விட்டு மல்டிபிள் டைம்ஸ் வெளியே இருந்தே தட்டி திருப்பி உள்ளே கொண்டு வந்துட்டு அப்புறமா பிடிக்கிறாரு அப்படின்னா அது எனக்கு சரின்னு படலை. பிகாஸ் பேட்ஸ்மேன் அங்கே அந்த பவுண்டரியை கிளியர் பண்ணிட்டாரு, அவருக்கான அந்த கிரெடிட்ஸை நம்ம கொடுத்தாகணும், அவருக்கு அந்த பவுண்டரியை நம்ம கொடுத்தாகணும். அங்கே ஃபீல்டர் பேலன்ஸாக இல்லை, அவர் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா அது ஃபீல்டரோட மிஸ்டேக். அவர் மறுபடியும் அந்த பாலை தூக்கி பவுண்டரிக்கு வெளியே தான் போகிறாரு அப்படின்னா அதுவும் ஃபீல்டரோட மிஸ்டேக் தான். அதுக்கு பேட்ஸ்மேன் பே பண்ண முடியாது. என்ன ப்ரோ, ஆல்ரெடி இந்த கேமில் பேட்ஸ்மேனுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, கிரிக்கெட்டே ஒரு பேட்ஸ்மேன் கேமாக தான் இருக்குது, அதில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்களே, ஃபீல்டருக்கும் ஏதாவது ஒரு சில அட்வான்டேஜஸ் வேணும் இல்லை, பவுலிங் டீமுக்கும் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் வேணும் இல்லை அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், சொல்லலாம். பட் அந்த மாதிரி பேட்டிங்க்கும் பவுலிங்க்கும் நடுவில் ஒரு பேலன்ஸை கொண்டு வரணும், பவுலர்ஸ்க்கும் ஃபீல்டிங் டீமுக்கும் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த கேமில் மாற்ற வேண்டியது நிறையவே இருக்குது. கிரவுண்ட் டைமென்ஷன்ஸை மாற்றலாம், பிச்சர்ஸை மாற்றலாம், எல்லா மேட்ச்க்கும் ஹைவே பிச்சர்ஸாக கொடுக்காம பவுலருக்கும் கொஞ்சம் இருக்க மாதிரி ஒரு ஈவன் கான்டெஸ்ட் இருக்க மாதிரி பிச்சர்ஸ் கொடுக்கலாம். இப்போ கூட இந்த ஐபிஎல்ல சலைவா யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது பவுலர்ஸ்க்கு பால் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. T20 கேமில் பால் ரிவர்ஸ் ஆகுது. அந்த மாதிரி பேட்டிங்க்கும் பவுலிங்கும் பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு இந்த கேமில் மாற்ற வேண்டியது நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா அது ஓகே. பட் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேர் இனஃபாக படலை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களோட ஒப்பீனியனில் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஓகே நண்பர்களே, சிஎஸ்கே இஸ் ஃபைனலி அவுட் ஆஃப் டோர்னமெண்ட். அவங்க கம்பேக் கொடுப்பாங்க, தே ஆர் நோன் ஃபார் கம்பேக்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவங்க கம்பேக்கே கொடுக்கல. இனி இருக்க அப்கமிங் கேம்ஸ்லேயே அவங்க ஏதாவது பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். சிஎஸ்கே ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே அவங்க விளையாண்ட 16 சீசன்ஸில், இதுக்கு முன்னாடி 15 சீசன்ஸில் ஒரு டைம் கூட அவங்க லாஸ்ட் பொசிஷனில் முடிச்சதே கிடையாது. பட் இந்த சீசனில் அவங்க லாஸ்ட்டாக முடிப்பாங்க, 10th பொசிஷனில் முடிப்பாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கேருந்து தே ஹேவ் நத்திங் டு லூஸ். இந்த சீசனில் மட்டும் அவங்க 21 பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க விளாண்ட ஹிஸ்ட்ரியிலே, சிஎஸ்கே ஹிஸ்ட்ரியிலே இதுதான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் தே யூஸ்ட். மீதி இருக்க 4 பிளேஸையும் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா, அப்கமிங் கேம்ஸில் அவங்கள ட்ரை பண்ணுறாங்களா என்னன்றதை பார்ப்போம். ஸோ சிஎஸ்கே இங்கேருந்து இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க வன்ஷ்பேடிக்கும் நேத்தன் எல்லிஸ்க்கும் 11th சான்ஸ் கொடுக்கணும். அந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். மீதி இருக்க யங்ஸ்டர்ஸையும் பேக் பண்ணி அவங்களோட நேச்சுரல் கேம் ஆட வைக்கணும்.
தென் 2020 எப்படி அவங்க கடைசி 3 மேட்சையும் வின் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ரிமைனிங் 4 மேட்சஸையும் வின் பண்ண பார்க்கணும். அப்படியே சிஎஸ்கே வின் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ரிமைனிங் ஐபிஎல் கேம்ஸை அவங்களால ஸ்பைஸ் அப் பண்ண முடியும். பிகாஸ் அவங்களோட அந்த மேட்ச் ரிசல்ட்டை பொறுத்து தான் ஒரு சில டீம்ஸோட குவாலிஃபிகேஷன் சினாரிஸுமே இருக்க போகுது. ஸோ இதை சிஎஸ்கே பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அடுத்த வருஷத்துக்கான ஒரு நல்ல டீம் அவங்களால இங்கே பில்ட் பண்ண முடியும். ஒரு சில கன்சலேஷன் விட்ரிஸையும் நமக்கு தர முடியும். ஃபைனலி இந்த ஐபிஎல் அவங்களாலையும் ஒரு சில என்டர்டைன்மெண்ட்ஸை கொடுக்க முடியும். ஜிடி அண்ட் ஆர்சிபி இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க. பட் சிஎஸ்கே கூட அவங்களோட ரிசல்ட்டை பொறுத்து அவங்களோட பொசிஷன்ஸ் மாறலாம். அதே மாதிரி தான் கேகேஆர் அண்ட் ஆர்ஆர் அவங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. பட் அவங்களோட குவாலிஃபிகேஷன் சான்சஸுமே இந்த சிஎஸ்கே மேட்சஸோட ரிசல்ட்ஸை பொறுத்து தான் டிஃபைன் ஆக போகுது. ஸோ டெஃபினட்டாக சிஎஸ்கேனால இந்த ரிமைனிங் இந்த எண்ட் ஆஃப் த சீசனில் ஐபிஎல் ஸ்பைஸ் அப் பண்ண முடியும். எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். அண்ட் திஸ் இஸ் இட் நண்பர்களே. சாட்டர்டே சிஎஸ்கே ஏதாவது பண்ணி அவங்களோட ஃபார்ச்சுன்ஸை மாற்றி ஒரு கம்பேக் மாதிரி ஏதாவது கொடுத்து நமக்கு ஆறுதல் வெற்றியை வாங்கி தராங்களா, இல்லை ஆர்சிபி அவங்களோட டாமினன்ஸை கண்டினியூ பண்ணி இந்த ஐபிஎல் சீசனோட ஃபஸ்ட்டு டீமாக பிளேயர்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிறாங்களா என்னன்றதை பார்ப்போம். அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலான கிரிக்கெட் குமாருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் கேகே, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.